ஆச்சி பாதாம் ட்ரிங்க் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ. நாமக்கல் மாவட்டத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் கருணாநிதி பரப்புரை. திமுக கூட்டணியை ஆதரிக்க வைகோவுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் வேண்டுகோள். தமிழகத்தில் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக மு.க. ஸ்டாலின் கருத்து. சென்னையில் வரி செலுத்துவோருக்கான சிறப்பு தீர்ப்பாயம் அமைக்க நடுவண் அமைச்சரவை ஒப்புதல். ஆந்திராவில் மே 8ஆம் தேதி நடைபெற இருந்த தொழிற்கல்வி நுழைவுத் தேர்வு மே 22ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தொழில்துறையில் ஊழல் முற்றிலும் ஒழிக்கப்படும் என பிரதமர் மன்மோகன் சிங் உறுதி. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறை தடியடி. பிரிட்டன் செல்லும் இந்திய மாணவர்களில் 40 விழுக்காட்டினர் போலி நுழைவுச்சீட்டை பயன்படுத்துவது அம்பலம். மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட ராணுவ தளபதிக்கு வாழ்நாள் சிறை தண்டனை. உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கான நுழைவுச் சீட்டுகள் 1.5 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை. மணிச் செய்திகள் வழங்கியவர்கள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ.